பயிலுவோம் இயந்திர இயல் பழகுத் தமிழில். அண்ணா பல்கலைப் பாடங்கள் பழகுத் தமிழில். வழங்குவது தமிழ்மெக் தாளமுத்து. Hi students, இன்று ME 8594 ME 6505 Dynamics of Machines. இதில் 5th யூனிட் Mechanism of Control. இந்த 5th யூனிட்ல மாடியூல் நம்பர் 5.07. இந்த 5.07 ஒரு கொஸ்டினா கேட்டிருக்கேன். இந்த கொஸ்டின்ல 3 டேர்ம்ஸ்க்கு நம்ம டெஃபினிஷன் சொல்லணும். இந்த டேர்ம்ஸ்லாம் நம்ம ஏற்கனவே இது வாட் கவர்னர்ல நம்ம டெரிவேஷன்ஸ் போடும்போது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனாலும் எப்படி இதை வேர்டிங்ஸ்ல எழுதுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இது 2 மார்க் கொஸ்டின்ஸா தனித்தனியா கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதுல கேட்டிருக்க இது வாட் ஆர் ஹைட் ஆஃப் கவர்னர், ரேடியஸ் ஆஃப் ரொட்டேஷன், அதே மாதிரி ஸ்லீவ் லிஃப்ட்னா என்னங்கிறத சொல்லணும். இப்போ அடுத்த ஸ்லைட்ல அதெல்லாம் பார்ப்போம். வழக்கம் போல நம்ம இந்த டெஃபினிஷன் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னால இந்த கவர்னர் டயக்ராம ஒரு தடவை பார்த்துருவோம். இதுல சென்டரா இருக்கிறது தான் ஸ்பிண்டில். இந்த ஸ்பிண்டிலோட டாப்ல 2 ஆர்ம்ஸ் இருக்கு. இந்த 2 ஆர்ம்ஸ் உடைய எண்ட்லயும் கண்ட்ரோலிங் பால்ஸ் இருக்கு. பால்ஸோட சேர்த்து ஒரு லிங்க் மூலமா இந்த ஸ்லீவ்ங்கிறது கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப இந்த கண்ட்ரோலிங் பால்ஸ் ஸ்பீடுக்கு தகுந்தாப்புல அதுல டெவலப் ஆகக்கூடிய சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை பொறுத்தளவுல மேலேயோ கீழேயோ போகும். அந்த நேரத்துல மேலேயோ கீழேயோ போகும்போது இந்த ஸ்லீவையும் மேலே இழுத்துட்டு போகும் அல்ல கீழே தள்ளி விடும். இந்த இது நம்ம ஒர்க்கிங் பிரின்சிபல் எல்லா இதுலயுமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நமக்கு தேவையான டேர்ம்ஸ்க்கு எப்படி ஒரு டெஃபினிஷனா எழுதுறதுங்கிறத இப்ப பார்ப்போம். ஹைட் ஆஃப் த கவர்னர் h, small h. Height of the governor is defined as the vertical distance between the center of the governor ball and the point of the intersection between the upper arm on the axis of the spindle. The height of the governor is denoted by small h. இப்போ சென்டரா இருக்கிறது தான் ஸ்பிண்டில்னு சொன்னோம். இதுல இந்த ஆர்ம்ஸ் இந்த பாயிண்ட்ல Pங்கிற பாயிண்ட்ல பிவட் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப இந்த Pங்கிற பாயிண்ட்டுக்கும் இந்த பால்ஸ் உடைய சென்டர் பாயிண்ட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் ஹங்கிறது. இது நம்ம நிறைய டெரிவேஷன்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணிட்டோம். இது அதனால நமக்கு தெரிஞ்ச இதுதான். இந்த ஹங்கிற வேல்யூ சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். மேலே போகும்போதோ கீழே போகும்போதோ இது சேஞ்ச் ஆகும். ரேடியஸ் ஆஃப் ரொட்டேஷன் ஸ்மால் ஆர். Radius of rotation is defined as the center of the governor balls and the axis of rotation in the spindle. The radius of rotation is denoted by small r. இங்க ஸ்பிண்டில் உடைய ஆக்சிஸ் இங்க இருக்குது, பால்ஸ் உடைய சென்டர் பாயிண்ட் இங்க இருக்கு. ரெண்டுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் ஆர். இந்த ஆர்ங்கிற வேல்யூவும் சேஞ்சஸ் ஆகுங்கிறத நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த பால்ஸ் ஸ்பீடுக்கு தகுந்தாப்புல ஒன்று மேலே ரைஸ் ஆகி இதனுடைய ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகலாம், அல்லது ஸ்பீடு குறைஞ்சதுன்னா இந்த பால்ஸ் கீழே இந்த ரேடியஸ் ஸ்மாலர் ஆகலாம். அதனால இந்த ஆர்ங்கிற வேல்யூவும் சேஞ்சஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஸ்லீவ் லிஃப்ட் கேபிட்டல் எக்ஸ். இந்த ஸ்லீவ் லிஃப்ட் ஆஃப் த கவர்னர் இஸ் டிஃபைன்ட் அஸ் த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை த ஸ்லீவ் ஆன் ஸ்பிண்டில் டியூ டு சேஞ்ச் இன் ஈக்விலிபிரியம் ஸ்பீட். The sleeve lift of the governor is denoted by capital X. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த கண்ட்ரோலிங் பால்ஸோட ஒரு லோயர் லிங்க் வச்சு இந்த ஸ்லீவ் கனெக்ட் ஆகிருக்குன்னு. இந்த ஸ்லீவ் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த பால்ஸ் மேலே போகும்போது இந்த லிங்க் மேலே இழுத்துக்கிட்டு போகும். அப்போ இந்த ஸ்லீவ் இந்த ஸ்பிண்டில் ஸ்லைட் ஆகி மேலே போகும். அப்போ அந்த மேலே போகிற டிஸ்டன்ஸ் தான் எக்ஸ். அதே சமயத்தில் கீழே வந்துச்சுனாலும் ஸ்பீடு குறைஞ்சதுனால கீழே வந்துச்சுனாலும் அந்த டிஸ்டன்ஸையும் நம்ம எக்ஸ் தான் சொல்றோம். அதையும் லிஃப்ட்ங்கிறது தான் நம்ம சொல்றது வழக்கம். இந்த எக்ஸ்ங்கிற வேல்யூ கான்ஸ்டன்ட் இல்லை, ஸ்பீடுக்கு தகுந்தாப்புல இது சேஞ்சஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, இப்போ நீங்க நல்லா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுல புரியாம போறதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை. என்னுடைய சேனல் AUmech-in-tamil. இதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு பெல் சிம்பிளும் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த ரிமைண்டர்ஸ் மூலமா வரிசையா என்னுடைய மாடியூல பாருங்க. அப்போ உங்களுக்கு நீங்க கண்டினியூஸா என்னுடைய மாடியூல மிஸ் பண்ணாம பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் முழுவதுமே கவர் ஆயிடும். அப்போ நீங்க கான்ஃபிடென்ட்டா உங்களுடைய எக்ஸாம் அட்டன் பண்ணலாம்.
நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியே பாஸ் பண்ணலாம். ஓகே, see you students, thank you.